நான் வந்து மல்லர்ன்னு வேற யாரும் கிடையாது, நாங்க தான் நான் சொல்லல. சங்க இலக்கியத்துல இருக்கு. நீங்க கூட மல்லர்னு சொன்னா கூட நான் அதெல்லாம் மறுக்கலாம் சொல்ல மாட்டேன். பாண்டியர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்குமான அழகிய வீரபாண்டியபுரம் வரலாறு. ஆமா, கடைசி விஸ்வம் தான். எந்த வருஷம் நடந்தது? எந்த நூற்றாண்டு நடந்தது? 800 நடக்கு. எந்த நூறுல? 1800 நடக்கு. 1800 யார் யார் நடந்துச்சு? பாண்டியர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் 1800. ஆமா ஆமா. 1800 வெள்ளக்காரன் பெரிய என்ன அண்ணே? இல்ல நானு ஆண்டு கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். என்னுடைய டிராவலை நீங்க தடுத்து வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு கேள்வி அது ஓகே. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். என்ன பயம் அண்ணா? தமிழ்நாடுனே ஒரு வருஷம் மறுபடியும் சொல்லிக்கிறோம். நாங்க ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்போ மறுபடியும் கட் பண்ணிட்டு போனா உங்களுக்கு தான் நல்லா இருக்காதுண்ணே. கேட்கற கேள்வி பயிர் சொல்லிட்டு போங்களேன். தம்பி நம்பரை வச்சுக்கோங்க. சரியாக ஒரு மணி நேரம் கழிச்சு போங்க. ஹலோ அண்ணா வணக்கம். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேக்குதா? அண்ணா கேக்குதாண்ணே? சொல்லுங்க. அண்ணே தமிழ்வாரன் அண்ணா நீங்க? அண்ணா வணக்கம். நாங்க ராத்திரி பக்கத்துல ஹோட்டல் மேட்டு பேசுறோம். சரி சொல்லுங்க. பாண்டியன் உங்களுக்கு பேசணும் அண்ணன்ட்ட. சரி, நானு பேருந்துக்கு நின்றுட்டு இருக்கிறேன். ஏன்னா இல்ல ஒரு 5 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் பேச முடியாதா? சொல்லுங்க. இல்ல என் நம்பரை வச்சுக்கோங்க. நான் திரும்ப கூட கூப்பிடுங்க. அண்ணன் கூப்பிடுறீங்க, கூப்பிடவே மாட்டேங்கி. அதுக்காண்டியா? அப்படியா? ஆமா ஆமா. இல்ல சின்ன டவுட். சொல்லுங்க. அண்ணன் இந்த சம்மர் டிவில பேசிருந்தீங்க. சரி. 2-3 நாளுக்கு முன்னாடி கூட போராட்டங்கள்லாம் பண்ணிருந்தீங்க. சரி ரைட்டு, அது நீங்க ஒரு கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. சம்மர் டிவில பேசும்போது நிறைய சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி தான் அண்ணன் கேட்கணும். அதாவது விரிவா பேச வேண்டிய செய்தியா இருந்துச்சுன்னா நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. இல்ல சின்ன சொல்லுங்க. தேவருங்கிற வந்து ஒரு பட்டம் தான், அது அவங்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கேளுங்க. என்னுடைய கருத்து இல்ல. நான் வந்து பல்வேறு நூல்கள்ல பல்வேறு அறிஞர்கள் எழுதுனதான் நான் கருத்துல வைக்கிறேன். நீங்க அது இல்லன்னு மறுத்தீங்கன்னா நான் அதற்கான ஆதாரம் தான் ஏத்துக்கிட்டதான் செய்வேன். நீங்க அதை மறுத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டதான் செய்வேன். நான் ஒரு கேள்வி அதை கேட்கலாமாண்ணே? தாராளமா கேட்கலாம். நீங்க மல்லர் பேர் இயக்கம் வச்சிருக்கீங்கண்ணே? மல்லர் பேராயம். மல்லர் பேராயம் ஏதோ ஒரு மல்லர்கள் சம்பந்தப்பட்டு தான் வச்சிருக்கீங்க. சரி. அந்த மல்லர்கள் வந்து ஒரு குறிப்பேரா இல்ல பொது பேரா, ஒரு பட்டமா என்னதுண்ணே? உழவர்களுக்கு மல்லர் என்று பேரு. உழவர்களுக்கு மட்டும்தானா? உழவர்களுக்கு பொதுவாக தமிழ்நாட்டுல வந்து ஆமா, நீங்க இலக்கியத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம வந்து நான் சொந்தமா ஒரு ஆய்வு பண்ணி ஒரு பேர் வைக்கல. அது எந்த இலக்கியத்துல போட்டுக்கணும்? சங்க இலக்கியங்களை பாருங்க. எந்த இலக்கியத்துல? சங்க இலக்கியத்துல எந்த இலக்கியத்துல? சங்க இலக்கியத்துல புறநானூறுல வருது, அகநானூறுல வருது. புறநானூறு எந்த வரையில வருதுன்னா அது மல்லர், அதாவது உழவர்களுக்கு மட்டும்தான் மல்லர்ங்கிற பேருன்னு. நீங்க புறநானூறு படிச்சிருக்கீங்களா? ஏன்னு புறநானூறு படிங்க, அதுல இருக்குது. இல்ல புறநானூறு நான் படிச்சிருக்கேன். நீங்க சூடாமணி படிச்சிருக்கீங்களா? நிகண்டுகளா நீங்க நம்புறீங்களா? நிகண்டுகள் வந்து அகராதி தானே. நிகண்டுகள் வந்து 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்ததானே, அதிகம் நம்பித்தானே ஆகணும். நீங்க நிறைய மூலநூல்களை பத்தி தான் நான் பேசுறேன். நிகண்டுகள் டிக்ஷனரி ஒவ்வொருத்தர் மாறும். நான் டிக்ஷனரி வச்சு பேசல. அதாவது புறநானூறுங்கிறது ஒரு சங்கால இலக்கியம் தான். இப்ப நூற்றாண்டுக்கு ஒரு எழுதுறது தானே. தம்பி நீங்க எனக்கு நிகழ்ச்சியை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுல ஒரு முடிவுக்கு வர முடியும். நிகழ்ச்சி என்னது? இல்ல நீங்க உங்களோட தலைவர்கள் பாத்தீங்கன்னா கரிகாலனும் செந்தில், என்னுடைய தலைவர்கள் உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பேசல. நீங்க தம்பி பேசுறீங்க, கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். ஏன் அதுக்கு தலைவர்களே இருக்கிற பேரு எல்லாருக்கும் பொது பேரு தான், நீங்களும் வச்சுக்கோங்கன்னு தான் நாங்க சொல்றோம். வச்சுக்கோங்க, நல்ல விஷயம். நான் வந்து மல்லர்ன்னு வேற யாரும் கிடையாது, நாங்க தான் நான் சொல்லல. சங்க இலக்கியத்துல இருக்கு. நீங்க கூட மல்லர்னு சொன்னா கூட நான் அதெல்லாம் மறுக்கலாம் சொல்ல மாட்டேன். தமிழ் நிலத்துல பிறந்த எல்லாருக்குமே எல்லா பேரும் வந்து பொருந்துங்கிறது என்னுடைய கருத்து. எல்லா பேரும் எல்லாத்துக்கும் பொருந்துங்கிறது என்னுடைய கருத்து. நாங்க மட்டும்தான் அந்த பேரை வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கான ஆதாரம் தந்தீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன்னு நான் சொல்றேன்.
நீ ஆதாரத்தை கொடுங்கன்னு நான் சொல்றேன். மறுக்கல. எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் அந்த ஆதாரத்தை பரிசீலிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன். கேள்வி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தமிழ் அந்த அண்ணன் ராஜன் பேசும்போது சொல்லியிருந்தீங்க பாளையக்காரர்களை பத்தி பேசியிருந்தீங்க. ஆமா ஆமா, பாளையக்காரர்கள் வந்து இப்போ நாயக்கர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியர்களை மறவர்கள் எதிர்த்தாங்க இருந்தீங்க. அதே மாதிரி கடைசி பாண்டியர்கள் இருக்கு, டாக்குமெண்ட் அடிப்படையில் நான் பேசுறேன். தமிழ் மாறன் அன்னுடைய கருத்தை சொன்ன விட்டுருவேல என்ன? ஏன்னா நீங்க சொல்லிருந்தீங்க கேள்வி கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். இது சம்பந்தமா ஒரு பாண்டிய போர் சொன்னீங்க. கடைசி போர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில தான் நடக்குது. கடைசி பாண்டிய போர் எப்போ நடந்துச்சு? பாஞ்சாலங்குறிச்சி தான் நடக்குது. கடைசி பாண்டியர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்குமான அழகிய வீரபாண்டியபுரம். ஆமா, கடைசி விஸ்வம் தான். எந்த வருஷம் நடந்தது? எந்த நூற்றாண்டு நடந்தது? 800 நடக்கு. எந்த நூறுல? 1800 நடக்கு. 1800 யார் யார் நடந்துச்சு? பாண்டியர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும். 1800 ஆமா ஆமா. 1800 வெள்ளக்காரன் பெரிய என்ன அண்ணே? இல்ல நானு ஆண்டு கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். 1700 வெள்ளக்காரன் தெரியுதாங்க? இல்ல வெள்ளக்காரன் வந்து 1810 தான் லேண்ட் ஆகுறான். நீங்க 1810? என்ன புலித்தேவர் ஆரம்பிச்சுனாலும் 1700 போட ஆரம்பிச்சாங்க. என்ன நீங்க? நான் சொல்றது பாஞ்சாலங்குறிச்சியை பத்தி பேசுறேன். 1700 ஆங்கிலேயர் ஆட்சி இங்க இருந்துச்சு நீங்க நிரூபிச்சீங்கன்னா நான் என் கருத்தை வாபஸ் வாங்கிடுறேன். உங்களுக்கு ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டோம்னே, நீங்க வயசுல மூத்தவர் தான். கொஞ்சம் வரலாறுகளை படிச்சு நீங்க பேசுங்க. நான் சொல்றேன் தம்பி, நான் தான் சொல்றேன். வரலாறு படிச்சு சொல்லிட்டேன். வரலாறு படிச்சு நான் பேசுறேன். வரலாற்றுல 18ஆம் நூற்றாண்டுல சொல்லி முடிச்சுக்கிறேனே. 18ஆம் நூற்றாண்டுல அழகிய வீரபாண்டியபுரத்துல விஜயநகர பேரரசுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை நடக்கு. அந்த போரை பற்றி நம்ம தமிழ்வாணம் வந்து கொள்ளைக்காரன் கட்டபொம்மன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலை படிச்சுட்டு வாங்க. அது மட்டுமல்ல, ஓட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகள் தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்டதா? தொல்லியல் துறை குறிச்சியில இருக்கிற அந்த அந்த தெப்பகுளம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ஏதாவது டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்குதா? அண்ணே, நடுகற்கள் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தெப்பகுளம். அது ஏன் வெளியிடல? அண்ணே, நடுகற்கள் ஏமாத்தாது இல்ல. நான் என்ன கேட்க, நடுகற்கள் ஏமாத்தாது இல்ல. நீங்க சரியா தெரியாம நடுகள் ஏமாத்தாது. சொல்லுங்க நடுகளை. வரலாற்றுல கடைசி பாண்டிய போர் எந்த போர்னே? நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. வரலாற்றுல இப்போ வரைக்கும் ஒத்துக்கிறப்பட்ட கடைசி வைங்க. நீங்க மறுப்புதான் உண்மை. நான் அந்த ஆதாரத்தை கொடுக்க, நீங்க ஆதாரத்தை வந்து ஒரு நூலை காட்டுறீங்க. தமிழ்நாடு ஒரு நூலை காட்டுறீங்க. சரி, நான் ஆதாரத்தோட பேசுறேன். வெள்ளக்காரன் டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க உங்களுக்கு. கயத்தாறுல இளவேலங்கள்ல மட்டும் கடைசி போர். அது உங்களுக்கு தெரியுமா? கயத்தாறு இளவேலங்கள்ல இருக்கா? கயத்தாருக்கு பக்கத்துல இளவேலங்கால் ஒரு ஊருக்கு தெரியுமா? கடம்பூர் பக்கத்துல. ஏங்க, இளவேலங்கால் எங்க இருக்கு? கயத்தாறு எங்க இருக்கு? இளவேலங்கால் எங்க இருக்கு? எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. கடம்பூருக்கு பக்கத்துல. கயத்தாறு எங்க இருக்கு? ஏன்னா கயத்தாறுல உள்ள போர் தான் இளவேலங்கால் நடக்கு. நான் சொல்லிட்டு நீங்க கேளுங்களேன். செக்குமயிலோட போயிருக்கீங்களா? எங்க? செக்குமயிலோட ஆமையோட போயிருக்கேங்க. அங்க ஏதாவது நடுகல்லு அல்லது கல்வெட்டு கல்லு ஏதாவது சான்றுகள் இருக்குதா? ஆர்கியாலஜி மெட்டீரியல் ஏதாவது இருக்குதா செக்குமயிலோடையில? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் பார்த்து சொல்றேன். பாருங்க, நீங்க பார்க்காத வச்சு பேசாதீங்க. பாருங்க பாருங்க ஒரு சிம்பிளா வச்சு அதெல்லாம் பாத்துட்டு வாங்க. செக்குமயிலோட வந்து கயத்தாறுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது? ஏன்னா செக்குமயிலோட வந்து கடம்பூர்ல போறேன். கடம்பூர் அந்த மகேஜ் பொருட்கள் இருக்கு. போதுமா? அதுக்கப்புறம் தானே இளவேலங்கால் இருக்கும். ஏன்னா சரி, அந்த ஊர் எங்கேயுமே இருந்து போட்டோம். இளவேலங்கால் அங்கேயே இருக்குமே. போர் எங்க நடந்துச்சு? கயத்தாறு போர் எங்க நடந்துச்சு? கயத்தாறு போர் வரலாற்றுல அறியப்படுற போர் இளவேலங்கால் நடந்துச்சு. இளவேலங்கால்ல நடந்தது எப்படி கயத்தாறு போர்னு சொல்லுவான்? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆமா, கயத்தாறு பாண்டியர்கள் அங்க போய் சண்டை போட்டுருக்காங்க. சண்டைக்காக எங்க வர அங்க போய் சண்டை போட முடியும்? அப்படியா?
திருவேலங்கல்ல நடந்த கயத்தாற்று போரு. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. திருவேலங்கல்ல நடந்த நீங்க வந்து கொஞ்சம் இல்ல நீங்க கொஞ்சம் பேசணும். நான் கொஞ்சம் நீங்க வரலாற்று நீங்க அழகா பேசலாம். நான் எனக்கு இருக்க டவுட் நான் கேட்போம்ல. அண்ணா தமிழ் மாறண்ணே நான் ஆர்வம் பேசுறோம்னே. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் ஐயா. அண்ணா நான் வந்து என்னுடைய டிராவலை நீங்க தடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி அண்ணா அது ஓகே. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். தமிழ்மாறனே டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா பேசுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறோம்ண்ணே. என்ன பயம்? அண்ணா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். அண்ணா கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் ஒரு புத்தகம் பண்ணீங்கல்ல, அந்த புத்தகத்துல 17வது பக்கத்துல 24வது வரியில அண்ணா பொறுங்க வாரேன். தம்பி நம்பரை வச்சுக்கோங்க. சரியாக ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. என்ன இப்படிதான் அன்னைக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்ன நீங்க கேள்வி கூட வேண்டாம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க போதும், வேற ஒண்ணும் இல்ல. தமிழ்மாறனே ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லிக்கிறோம். நாங்க ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்போ மறுபடியும் கட் பண்ணிட்டு போனா உங்களுக்கு தான் நல்லா இருக்காதுண்ணே. கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்களேன். அது சொல்லாம போறீங்க. அண்ணா நீங்க வரலாற்று அறிஞரு. அண்ணே பதில் சொல்லுங்கண்ணே. பகையில்லாம போறீங்களா? முதல் நடைமுறை என்னன்னா, இங்க வந்த தெருவில் வரும்போது நாங்க வாங்கிய வாங்கணும். இது சொல்லலைன்னா மறுநாள் அவனுக்கு அடி.